சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இல்லத்திலும் கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டிய பாபாவுடைய புனிதமான துணி புகைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். இந்த துணி படம் ஒரிஜினலான ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் எந்த ஆண்டு ஷிரடியில் எடுக்கப்பட்டது, பாபா ஏன் இந்த தோற்றத்தில் துணி முன் உட்கார்ந்துருக்காரு என்ற விளக்கத்தை முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோம். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பதிவு. சாய்ராம், பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா இளம் ஃபக்கீரா இருக்கும் பொழுதே ஷிரடியில் பாலடைஞ்ச மசூதியில் பாபா வாழ்ந்தார். அந்த மசூதி எந்த நேரத்திலாம் இடிஞ்சு கூட விழும். அப்படிப்பட்ட ஒரு பாலடைஞ்ச மசூதியில் பாபா தன் பக்தர்களுக்காக அந்த இடத்துல வாழ்ந்தார். அப்படி வாழும் பொழுது பாபா ஒரு பெரிய ஜோதி, அதாவது துணி என்னும் ஒரு ஜோதியை பாபா ஏற்படுத்துறாரு. அதிலிருந்து வர சாம்பலை பக்தர்களுக்கு உதி என்னும் திருநீற்ற பிரசாதமாக பாபா கொடுக்கிறார். இந்த உதி பலதரப்பு நோய்கள் எல்லாமே தீர்க்குது. மன சார்ந்த நோய், உடல் சார்ந்த நோய், இப்படி பாபா கொடுக்குற உதிக்கு விலை மதிப்பே கிடையாது. சாய்ராம், நம்ம சாயப்பா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் பாலடைஞ்ச அந்த மசூதியில் பாபா வாழ்ந்தார். இந்த டைமில் பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு பல பக்தர்கள் பல இடத்துல இருந்து பாபாவுடைய திருவடியை தேடி தோரகாக்கு வந்திருக்காங்க, அதாவது தோரகமாய்க்கு வந்தாங்க. அப்படி பாபாவுடைய பாதங்களை தொட்டு வணங்கிட்ட பிறகு பாபா கிட்ட ஏதாவது அவர் கையால் ஏதாவது ஒரு சிறு பொருள் கிடைச்சா கூட நல்லா இருக்கும், இது கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் பக்தர்கள் நினைக்கிறது உண்டு. அது இந்நாள் வரையும் நடக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட இருந்து ஒரு புகைப்படம், அதாவது பாபா உட்கார்ந்திருக்க தோற்றத்தை வச்சு ஒரு புகைப்படமாவது எடுக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போன பக்தர்களும் உண்டு. பாபாவுடைய அனுமதி கேட்காம புகைப்படத்தை எடுத்த பக்தர்களும் உண்டு. பாபாவுடைய அனுமதி கேட்டும் எடுத்த புகைப்படங்களும் உண்டு. அப்படி பாபாவுடைய அனுமதி கேட்டு ஒரு பக்தர் இந்த துணிமாவை புகைப்படத்தை எடுக்கிறாரு. அந்த பக்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா திரு காஷிநாத் கோதே. திரு காஷிநாத் கோதே பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். இவர் பார்த்தீங்கன்னா 1903ஆம் ஆண்டு பூனால இருந்து ஷிரடிக்கு வராரு. இவர் பூனால ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு. பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். அப்போ பாபாவுடைய தரிசனத்துக்காக ஷிரடிக்கு தோரகமாயில் பாபாவுடைய பாதங்களை தொட்டு வணங்கிட்ட பிறகு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபா பார்த்தீங்கன்னா துணி கிட்ட போய் அமருவார். அப்போ பாபாவுடைய பக்தர் திரு காஷிநாத் கோதே என்ன பண்ணுவாருன்னா பாபாண்ட அனுமதி கேட்பாரு. பாபா, நீங்க இந்த துணிமா கிட்ட அமரும் இந்த அற்புதமான காட்சி காண கிடைக்காத ஒரு காட்சி. இந்த காட்சியை என்னுடைய இந்த கேமரால பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ பாபா திரு காஷிநாத் கோதேக்கு அனுமதி கொடுப்பாரு. அப்படி பாபா அனுமதி கொடுத்து திரு காஷிநாத் கோதே இந்த புகைப்படத்தை 1903ஆம் ஆண்டு எடுப்பாங்க. அப்படி எடுத்து நேரடியாக அவர் பூனாக்கு போயிட்டு அவருடைய ஸ்டுடியோவில் 3 அச்சுகள் போடுவாங்க, அதாவது 3 புகைப்பட அச்சுகள் போடுவாங்க. அப்படி போடும் பொழுது ஒரு அச்சு என்ன பண்ணுவாருன்னா அகமது நகர் தாமோனா கிட்ட திரு காஷிநாத் கோதே கொடுப்பாரு. அவர் ஒரு அச்சை அவருடைய கடையில் அகமது நகரில் வச்சிருவாரு. இன்னொரு அச்சு பார்த்தீங்கன்னா காஷிநாத் கோதே அவருடைய ஸ்டுடியோவில் வைப்பாங்க. 3வது அச்சு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் பாபாவுடைய சமஸ்தான ட்ரெஸ்டேஜில் பாபாவுடைய சம்பந்தப்பட்ட, அதாவது பாபா பயன்படுத்தின பல்வேறு பொருட்கள் பாபாவுடைய புனிதமான அருங்காட்சியம் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. அந்த மியூசியத்துக்குள்ளே போனீங்கன்னா பாபா துனிமா தோற்றம் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா திரு காஷிநாத் கோதே பாபாவுடைய அனுமதி கேட்டு 1903ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம். சாய்ராம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இந்த புகைப்படத்தோடைய மகிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாய்ராம், இந்த புகைப்படத்தை உற்று பாருங்க. பாபா தனது வலது கையை வலது காதோடு சேர்த்து அணைச்சிருக்காரு. இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா மூடிய புஷ்டி என்று அழைக்கப்படுது. அதே போல இந்த தோற்றம் பாருங்க, பாபா தனது வலது காலில் இடது கையை சேர்த்து வச்சிருப்பாரு. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, பாபா ஏன் இந்த தோற்றத்தில்
தோற்றத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் பக்தர்களாகிய நாம் அனைவருமே குருவிடம் அதாவது பாபாவிடம் முழு மனதோடு சாஷ்டாங்கமாக சரணாகதி அடையிறதுக்கு பாபா இந்த தோற்றத்தை குறிப்பிடுறார். சைரம் துணிக்கிட்ட பாபா அமரும் இந்த அற்புதமான காட்சி கொண்ட புகைப்படம் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இல்லத்திலும் கண்டிப்பாக நீங்கள் வைத்து வழிபட வேண்டிய புகைப்படம். ஏன்னா பாபா துணிக்கிட்ட அமரும் இந்த புகைப்படத்தை சில பக்தர்கள் பார்க்குறாங்க, பாபா இதில் ரொம்ப அமைதியாக இருக்காரு, பாபா சிரிப்போடு இல்லையே, பாபா ஏதோ ஃபீலிங் பண்ணுற மாதிரி இருக்காரு, நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க. அது தவறான ஒரு கருத்து கணிப்பு. ஏன்னா துணிக்கிட்ட ஒரு குரு அமர்ந்து அந்த துணியை எரிக்கிறாரு, நம்மளுடைய கர்மாக்கள் எரிக்கிறாரு, எந்த தீயதும் நம்ம கிட்ட வராமல் காக்கிறாரு, கடவுளாக இருக்கிற பாபா காக்கிறாரு. அப்படிப்பட்ட பாபா 60 வருஷம் வாழ்ந்து அந்த 60 வருஷமே அவர் கையில் அந்த துணியில் விறகெல்லாம் எட்டு அந்த துணியை ஃபுல்லாக சாம்பலாக்கி அதிலிருந்து வர உதிய சஞ்சீவியை பக்தர்கள் கொடுத்து நோய் நொடியெல்லாம் தீர்க்கிறாரு. உடல் சார்ந்த நோய்களும் மனசார்ந்த நோய்களும் இன்று வரையும் பாபா தீர்த்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பாபா அமர்ந்த இந்த துணியோடைய புகைப்படத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இல்லத்திலும் கண்டிப்பாக வைத்து பூஜை பண்ணி வணங்குங்க. உங்களுக்கு பாபாவுடைய அனுகிரகமும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி. ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.